பார்க்க பாபி, நம்முடைய அழகான வீட்டை வாங்கி இருக்கிறேன். என்ன இந்த சின்ன வீட்டில் நாங்கள் 5 பேர் எப்படி இருப்பது? ஈஸி டு அனிமேட் அண்ணனை கூப்பிட்டு திருத்துகிறேன். முதலில் சுவரின் பக்கத்தில் ஒரு அடிப்படை அலமாரியை நிறுவுவோம். அதன் கீழ் துணி சலவை இயந்திரத்தை வைப்போம். மேலே ஒரு சிங்க் இன் பேசின் பொருத்துவோம் மற்றும் சைடில் ஒரு இண்டக்ஷன் குக்கர் வைத்து சமைக்கலாம். முன்னாள் மூலையில் ஒரு கழிப்பறையை நிறுவுவோம். அதுக்கும் பக்கத்தில் ஒரு சுவர் மவுண்ட் ஷவரை பொருத்துவோம். அங்கே அவர்கள் குளிப்பார்கள். மற்றொரு சுவர்களின் பக்கம் ஒரு குளோட் படுக்கையை நிறுவி அதன் மேல் மென்மையான மெத்தை வைத்து அதன் மேல் குழந்தைகள் ஓய்வெடுப்பார்கள். இதனால் கூடுதல் இடமும் அடையாது. நாங்கள் தண்ணீர் கழிவறையின் மேல் ஒரு அலமாரி அமைப்போம். அதில் மசாலாக்கள் வைக்கப்படும். அதற்கு பக்கத்தில் ஒரு ஃபுல் அவுட் டெஸ்க் வைப்போம். அதில் உணவும் உண்ணலாம். குழந்தைகள் தங்களது வீட்டு பாடத்தையும் செய்யலாம். மேலே நாங்கள் கால்வனை செய்யப்பட்ட சதுர எஃப்கு கொண்டு 3 படுக்கை மேடைகளை உருவாக்கி சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரவெணியர் கொண்டு மூடியிருப்போம். நாம் 4 ஹைட்ராலிக் லிப்ட்களை பொருத்துவோம். இதனால் மாடி மேலே கீழே செல்ல முடியும். குழந்தைகள் தூங்குவதற்காக 3 கட்டில்களிலும் மென்மையான மெட்ரஸ்கள் வைப்போம். மேலே ஏறுவதற்கு பக்கத்தில் ஒரு ஏணி வைப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அறையின் தோட்டத்தை பார்த்து இதில் என்ன குறைவு திருத்தங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லுங்கள்.